யாழ் தென்மராட்சி சாவகச்சேரி நகரசபை உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோர் தார்மீகமற்ற முறையில் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு அவரது சபை உறுப்பினர் பதவியும் பறிக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து சாவகச்சேரி நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை முழுமையான கடையடைப்பு போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்பட்டன. உள்ளூராட்சி ஆணையாளரின் உத்தியோகபூர்வ சுற்றறிக்கையை சபை அமர்வின் போது பகிரங்கமாக விமர்சித்து அதனை தூக்கி வீசி அவமதித்தார் என்ற குற்றச்சாட்டின் பேரிலேயே உப தவிசாளர் ஞானப்பிரகாசம் கிஷோரின் பதவியை பறித்தும் அவரது நகர சபை உறுப்புரிமையை முற்றாக வரிதாக்கியும் வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் விசேட வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டிருந்தார். ஆளுநரின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கைக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யவும் பாதிக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிக்கு முறையான நீதி கிடைக்க வலியுறுத்தியும் சாவகச்சேரி வர்த்தகர் சங்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று அதிகாலை முதல் சாவகச்சேரி நகரின் அனைத்து வர்த்தக நிலையங்களும் உணவகங்களும் முழுமையாக மூடப்பட்டு நகர் ஸ்தம்பிதமடைந்திருந்தது. வர்த்தகர்களின் இந்த அறப்போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து சாவகச்சேரி மத்திய பஸ் நிலையத்துக்கு முன்பாக நேற்று காலை கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மண்ணின் நீதிக்காக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்களான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வராசா கஜேந்திரன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாவண்ணா கஜதீபன் ஆகியோர் நேரில் கலந்து கொண்டு தங்களது பலத்த கண்டனங்களை வெளியிட்டனர். அவர்களுடன் சாவகச்சேரி நகர சபையின் ஏனைய உறுப்பினர்கள், வர்த்தக பெருமக்கள், சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு ஆளுநரின் வர்த்தமானி உத்தரவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு நீதி கோரி நின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த கடையடைப்பு காரணமாக சாவகச்சேரி நகரின் அன்றாட பொது வாழ்வு நேற்று முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருந்தார். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் காலகொட அத்திஞானசார தேரருக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள விசேட வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 31 மீண்டும் அழைக்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கின் தலைமை நீதிபதியான கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி புத்திக சி ராகல நேற்று உத்தியோகபூர்வ விடுமுறையில் இருந்தமையினால் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட இரு தரப்பு சட்ட கருத்துக்கள் மற்றும் சான்றுகளை பரிசீலித்த மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க வழக்கின் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக இதனை எதிர்வரும் ஜூலை 31 ஒத்திவைப்பதாக உத்தரவிட்டார். நேற்றைய தினம் நீதிமன்றில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பிரதிவாதியான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் காலகொட அத்தேஞான சாரதேரர் தனது சட்டத்தரணிகளுடன் நீதிமன்ற கூண்டில் ஆஜராகியிருந்தார். கடந்த காலங்களில் ஊடக சந்திப்புகள் மற்றும் பகிரங்க நிகழ்வுகளின் போது இஸ்லாமிய மதத்துக்கு தீங்கு விளைவிக்கும் வகையிலான மிக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டமை மற்றும் நாட்டின் பல்லின சமூகங்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தை திட்டமிட்ட முறையில் சீர்குலைக்கும் வகையில் செயற்பட்டமை ஆகிய பிரதான குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டமா அதிபரினால் ஞானசார தேரருக்கு எதிராக இந்த மேல் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கல்விளான் கிராம அலுவலர்கள் பிரிவில் அமைந்துள்ள கல்விளான் குளத்தில் மூழ்கி 26 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் பிற்பகல் சுமார் 3 மணியளவில் தூண்டில் சகிதம் மீன்பிடிக்க சென்ற மேற்படி இளைஞர் வீடு திரும்பாத நிலையில் அவரது தந்தை தேடிச் சென்றுள்ளார். இதன்போது நேற்று காலை கல்விளான் குளத்தில் மிதந்த நிலையில் இளைஞரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. உயிரிழந்தவர் கல்விளான் பகுதியைச் சேர்ந்த 26 வயதுடைய கண்ணைய அன்பரசன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். மேற்படி இளைஞருக்கு வலிப்பு நோய் இருந்ததாகவும் மீன்பிடிக்க சென்றபோது வலிப்பு ஏற்பட்டதன் காரணமாக குளத்தில் விழுந்து உயிரிழந்திருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். உயர் நீதிமன்றத்தில் நீண்டகாலமாக நிலவி வரும் நீதியரசர் வெற்றிடங்கள் நிரப்பப்படாததன் காரணமாக நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள முடக்கம் குறித்து நாடாளுமன்றத்தில் அவசர விவாதம் ஒன்றை நடத்துவதற்கான விசேட பிரேரணை ஒன்றில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்று கூட்டாக கையொப்பமிட்டுள்ளனர். நாடாளுமன்ற நிலையியற் கட்டளை 83 உட்பிரிவு 1 கீழ் இந்த விவாதத்தை நடத்துவதற்கு நாடாளுமன்ற அமர்வில் அவசர அனுமதி கோரி சபாநாயகருக்கு சமர்ப்பிப்பதற்கான பிரேரணை கடிதத்திலேயே நாடாளுமன்ற வளாகத்தில் வைத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களது கையொப்பங்களை இட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் எதிர்க்கட்சிகள் சமர்ப்பித்துள்ள பிரேரணையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்கள் பின்வருமாறு: நாட்டின் மிக உயர்ந்த உயர் நீதிமன்ற கட்டமைப்பில் 8க்கும் மேற்பட்ட நீதியரசர் பணியிடங்கள்
கடந்த 6 மாதங்களுக்கு மேலாக எவ்வித நியமங்களுமின்றி திட்டமிட்டபடி காலியாகவே வைக்கப்பட்டுள்ளன. இந்த நீண்டகால தாமதத்தினால் நாட்டின் சட்டத்தின் ஆட்சி மற்றும் தார்மீக நீதி பரிபாலன கட்டமைப்பு என்பன தற்போதைய சூழலில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த அசாதாரண சூழ்நிலை காரணமாக உயர் நீதிமன்றத்தின் ஒட்டுமொத்த செயற்பாடுகளும் வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் கட்டமைப்பும் பெருமளவில் ஸ்தம்பிதமடைந்துள்ளன. இதன் நேரடி விளைவாக அரசமைப்பின் ஊடாக மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் மற்றும் பொதுமக்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கான உடனடி அணுகல் என்பன பாரிய அளவில் தடைப்பட்டுள்ளன. நாட்டின் உச்சக்கட்ட நீதித்துறையில் ஏற்பட்டுள்ள இந்த தீவிர நெருக்கடி நிலை மற்றும் நீதிமன்ற முடக்க நிலை குறித்து நாடாளுமன்றத்துக்கு இருக்கும் அரசமைப்பு ரீதியான வகைக்கூறல் மற்றும் பொறுப்புக்கூறலை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரேரணையில் கடுமையாக வலியுறுத்தியுள்ளனர். எனவே மக்களின் நீதித்துறை சார்ந்த உரிமைகளை பாதுகாக்கும் பொருட்டு இந்த தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நெருக்கடி குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிப்பதற்கு சபாநாயகர் உடனடியாக திகதி ஒதுக்கீடு செய்து அனுமதி வழங்க வேண்டும் என்று தங்களது பிரேரணை மூலம் எதிர்க்கட்சிகள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு காலி முகத்திடலில் அண்மையில் 5000 பரதநாட்டிய கலைஞர்களின் பங்கேற்புடன் நடத்தப்பட்ட கின்னஸ் சாதனை முயற்சியின் பின்னணியில் திட்டமிட்ட பாரிய பண மோசடி மற்றும் உழைப்பு சுரண்டல் அரங்கேறியுள்ளன என கூறி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் மற்றும் முன்னிலை சோசலிச கட்சியின் பிரச்சார செயலாளரும் பிரபல சமூக செயற்பாட்டாளருமான துமிந்த நாகமுவ ஆகியோர் இணைந்து இந்த முறைப்பாட்டை ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளனர். முறைப்பாட்டை சமர்ப்பித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர்கள், கடந்த ஜூன் 14ஆம் தேதி நடைபெற்ற இந்த நாட்டிய நிகழ்வானது கலை சாதனை என்ற பெயரில் இலங்கையில் உள்ள ஏழை தமிழ் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை ஏமாற்றி நடத்தப்பட்ட ஒரு அபட்டமான வணிக செயற்பாடு என தங்களது கடுமையான கண்டனங்களை பதிவு செய்துள்ளனர். பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீபன் உத்தியோகபூர்வ முகப்புத்தக பதிவுகளின்படி அவரது நேரடி வேண்டுகோள் மற்றும் வழிகாட்டலின் கீழேயே சங்கமம் குளோபல் அகாடமி மற்றும் சங்கமாலியா ஹாலிடேஸ் ஆகிய தனியார் நிறுவனங்கள் இந்த நாட்டிய நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தியுள்ளமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஓர் அரச பிரதி அமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்ட தேசிய அளவிலான விவகாரத்தில் முற்றிலும் தனியார் நிறுவனங்கள் மூலம் நாட்டிய மாணவர்களிடமிருந்து தலா 4500 ரூபாய் முதல் 6000 ரூபாய் வரை நுழைவு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு அவை அரச திரைசேரிக்கு செல்லாமல் தனியார்களின் பெயர்களில் உள்ள வங்கி கணக்குகளில் வைக்க செய்யப்பட்டுள்ளன என்று அவர்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளனர். வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களில் பலியானோரின் எண்ணிக்கை 589 உயர்ந்துள்ளது. உலகங்களிலுமிருந்து மீட்பு குழுவினரின் வருகையை வரவேற்ற இடைக்கால ஜனாதிபதி அரசு மற்றும் இராணுவ அதிகாரிகளுக்கு மத்தியில் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். நாங்கள் சிக்கியிருக்கும் மக்களை மீட்கப் போகிறோம் என கூறிய அவர், இந்த பணியில் அயராது உழைத்து வருகிறோம் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் நிலநடுக்கத்தினால் இதுவரை 2980 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன. 7.2 ரிக்டர் அளவில் முதல் நிலநடுக்கமும் பதிவான நிலையில் சில நிமிடங்களில் 7.5 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து மாயமாக்கியுள்ள தங்கள் உறவினர்களை மக்கள் தேடி வருகின்றனர். இடிபாடுகளுக்கு அடியில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் இராணுவத்தினரும் மீட்பு படையினரும் இரவு பகலாக ஈடுபட்டுள்ளனர். இடிபாடுகளுக்கு அடியில் இன்னும் பலர் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. துயரமான நேரத்தில் வெனிசுலாவுக்கு பல நாடுகளும் உதவிக்கரம் நீட்டியுள்ளன. அமெரிக்கா, கட்டார், மெக்சிகோ உள்ளிட்ட நாடுகள் தங்களின் மீட்புக் குழுக்களையும் மருத்துவ உதவிகளையும் அனுப்பி வருகின்றனர்.